அதே அதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஒரு சில விஷயங்கள் நான் எவ்வளவோ ஷேர் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாம் வீடு குடும்பம் அந்த மாதிரி விஷயம் நிறைய நினைப்பேன். அதனால் மோஸ்ட்லி நான் ஒடிஷா வந்த புதுசில் ஓரக்குத்தி ப்ளஸ் மாமியார் அந்த டைமில் எவ்வளோ நான் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு தமிழ் பொண்ணு ஒடிஷாவுக்கு வந்த புதுசில் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸில் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த டைமில் நான் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணாமல் ஃபேமிலி தான் முக்கியம், நம்ம யூடியூப் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட்டு தான். ஏன்னா குடும்பத்தில் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வாழ போகிறோம். யாரும் ஒரு சின்னதாக எதுவும் சொல்லிடக்கூடாது. நான் எப்போவுமே ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன், வீட்டில் இருக்க வேலையை பார்க்காம அந்த மாதிரி சொல்லி வீட்டில் ஹஸ்பண்ட் மனசு கஷ்டப்பட்டு வீட்டில் மாமியார் மாமனார் கஷ்டப்பட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஜர்னி கூட எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபஸ்ட்டு 2 வருஷம் வீடியோஸ் போட்டு அதுக்கப்புறமா மானிட்டேஷன் ஆகும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த டைமில் ஓடி இருந்தது. அதுக்கப்புறமா தான் மானிட்டேஷன் எனபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வீடியோஸ்லாம் நல்லா ஓடி வைரல் ஆகி எவ்வளவோ வீடியோஸ் அந்த டைமில் மில்லியன் வியூஸ்லாம் வந்திருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் மானிட்டேஷன் எனபிள் ஆச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி நான் என் பெரிய பையன் பிறந்த 2 வருஷம் குழந்தை, அவனை நான் வீட்டில் வச்சுட்டு எவ்வளோ வேலை பண்ணி நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி இருந்தோம், கஷ்டப்பட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்த புதுசில் நம்ம எந்த வேலை பார்க்கணும், ஏன்னா ஒடிஷாவோட கல்ச்சரல் ஆல்ரெடி ரொம்ப ஓல்டு, ஒரு 30 வருஷம் முன்னாடி இருக்க மாதிரி இப்போ இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்துமே மோஸ்ட்லி நான் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் கேட்குற ஒரு குரல் என்னென்னா, அந்த ஃபோன் கொஞ்சம் வச்சுட்டு வேலை பார்க்குறியா அப்படி தான் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் எல்லா டைமும் வேலை பார்ப்பேன், யூடியூப்பில் வீடியோஸே போடாமல் கூட வேலை பார்த்துட்ருப்பேன். ஏதாவது ஒரு சின்ன வேலை நான் ஜஸ்ட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறேன், இல்லை ஏதாவது ஒரு பண்ணேன்னா கூட அந்த டைமில் கூட ஃபோன் கொஞ்சம் வச்சுட்டு வேறு ஏதாவது அதை கொஞ்சம் எடுத்து தெரியா அப்படி சொல்லும் போது நமக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஏன் காது படவே என்னோடய ஓரக்குத்தி பேசுவாங்க பக்கத்தில். என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆமாம் என்ன வேலை எப்போ பார்த்தாலும் தான் ஃபோன், புது மருமக வேலையெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் ரொம்ப வேலை செய்கிறாங்க, எப்போவுமே ஃபோன் தான் அப்படின்னு சொல்லி நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனால் என் இதில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் பண்ணி 6 வருஷம் ஒடிஷா 6 வருஷத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லி தர மாதிரி ஓகே ஓடிடுச்சு. ஆனாலும் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் ஊருக்கு வீடு கட்டி எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன். அந்த டைமில் நான் அப்லோட் பண்ணல, ஏன்னா நம்ம குடும்பம் நம்ம அந்த விஷயமும் எல்லாருக்கிட்டையும் சொன்னால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா இருக்காது. ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாமியார் வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது நிறைய பிரச்சனை வர்றது எல்லா வீட்லேயுமே சகஜம்தான். அதெல்லாம் நம்ம பெருது பண்ணக்கூடாது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நடக்கிற விஷயங்கள் ஒன்றொன்று ரொம்ப நம்ம எவ்வளோ அடங்கி இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம தட்டி தட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ லைவில் அப்புறமா நிறைய விஷயங்கள் நான் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ கூட யாரையும் கீழ்ப்படுத்தி நம்ம பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பேன். நம்ம எல்லாமே நல்லதே பண்ணுவோம். கடவுள் நம்ம நல்லதாக மட்டும் பண்ணனா போதும் தான் எப்போவுமே கடவுள் நினைப்பாங்க. நம்ம அதை மட்டும் பண்ணுவோம், யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணலனாலும் அதை கண்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் எதுக்கு இவ்வளோ விஷயம் திடீர்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் தெரியும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், திருவிழாவுக்கு போயிட்டு வர்றது, ஊரில் பூஜை பண்ணுறாங்கன்னா போயிட்டு வர்றது, அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருந்தது. இப்போ இன்றைக்கி கடையிலேருந்து 11:15 இருக்கும், 11:15 தான் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு அதுக்கப்புறமா நான் லைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஹஸ்பண்ட் கிளம்பலாம் வீட்டுக்குன்னு சொன்னார். யாரும் கடைக்கு ஆள் வரலன்னு சொல்லி அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படுத்துட்டு இருந்தேன். உடனே எங்கள் மூத்தார் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணிவிட்டு எதுவும் ஊரில் திடீர்னு கோவிலில், அதாவது ருத்ராணி அம்மனோட நகையெல்லாம் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டவுடனே அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்பா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, மனசு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஆளுங்க போலீஸு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்காங்க. அதாவது பழங்காலேருந்து எங்கள் ஊருக்கு பழங்கா தான் ஸ்டேஷனு. அங்கேருந்து நாயெல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நிறைய யார் எடுத்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார்.
சொன்னாங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு விஷயம் இன்னும் ஒரு 4-5 ஊர் தள்ளி அந்த இடத்துலையும் வந்து அதே மாதிரி நகை வந்து திருட்டு போயிருந்தது. அப்போ வந்து போலீஸ் வச்சு பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து எங்கள் ஊர் கோவில்லையும் நகை திருட்டு போயிருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல தண்டனை கிடைக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். கடவுளோட நகை திருடுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன அவ்வளோ இதுன்னு தெரியலை. நகை திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னார். நாங்களும் அச்சோ அப்படியா, எப்படி இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி பண்ணாங்க, அவங்களாம் நல்லா இருப்பாங்களா அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு சரி என்ன பண்ணுறாங்க போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஃபோன் வச்சுற டைமில் கரெக்டாக வந்து நீ ஊருக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஊருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகணும், வண்டி இல்லை, நீ வண்டி கொண்டு வந்தீங்கன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்குமே வந்து முடியலை. இதுக்கு மேலே என்னடா இது, நம்ம எவ்வளோ வந்து பொறுத்து போயிட்டுருக்கோம் எல்லா விஷயத்துலேயும். வீட்டில் வர பொருட்கள், அரிசி பருப்பு என்னென்னமோ வந்து நம்ம எல்லாமே அவங்க வச்சுக்கிட்டோன்னு சொல்லி விடுறோம். வண்டியே நீங்கள் இவர் வாங்கினது தான் அந்த வண்டி. நாங்கள் சென்னையில் இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது 15 வருஷம் முன்னாடியே லவ் பண்ணுற டைம்லேயே வாங்கினாரு. ஸ்டார் சிட்டி சொல்லிட்டு க்ரீன் கலர் ஒரு வண்டி. அது வந்து சரியாக சர்வீஸ் பண்ண மாட்டாங்க, சரியாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. உடஞ்சி போச்சுனால இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வண்டிக்கு வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க வீட்டில். இவர் வந்து எதுக்கு ஊருக்கு வரணுன்னா, நானும் அண்ணியும் பையனும் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம், அண்ணியோட அம்மா வீட்டுக்கு. எதுக்குன்னா அண்ணியோட ஆயாவுக்கு விவசாயம், அதாவது 1 வருஷம் ஆச்சு, அதனால் கூப்பிடுறாங்க, நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோடு வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து காசு, அதாவது ஒடிஷாவில் யாருக்கெல்லாம் ஓடு வீடு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மெத்த வீடு வந்து கவர்மெண்ட் தரப்பில் தரதுக்காக 1,15,000 என்னமோ தராங்க. அது வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டாக 3 இன்ஸ்டால்மெண்ட், கொஞ்சம் கட்டினோம்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா மறுபடியும் இன்னொன்று, அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக எங்களுக்கும் ஓடு வீடு தான். நாங்களும் எழுதி போட்டோம், ஆனால் எங்களுக்கு வரல, அவங்களுக்கு வந்துருச்சு. ஒரே வீட்டில் 2 பேருக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் இப்போது ஊரில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணி எழுதி போட்டாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு வந்துருச்சு. அதை வச்சு அந்த காசு வந்து 40,000 வந்திருக்கு. அதையுமே எடுக்க போகணும். அது வந்து காசு வந்திருக்கு, எடுக்க போகணும்னு சொல்லலை, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க, ஃபோன் பண்ணி ஓடிபி ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி என்னோடய நம்பர் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்களோட நம்பரில் அப்பா அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, கவர்மெண்ட் காசு வரும் அப்படின்றதுனால என்னோடய நம்பரில் போட்டு வச்சுருந்தாங்க. சரின்னா அது கேட்ட உடனே அவங்க வந்து ஓடிபி வந்திருக்கா சொன்னாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து செக் பண்ணி சொன்னவுடனே ஓடிபி சொன்ன உடனே அவங்க காசு வந்திருக்கு, இந்த மாதிரி வீடு கட்ட போகிறோம், அதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் எங்ககிட்ட சொல்லலை. அவங்க எவ்வளோ வந்து சீக்ரெட்டாக வச்சுட்டு அவங்க வந்து மெயின்டைன் பண்ண, அதான் வந்து ஒரு சொந்தம் ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு எல்லா விஷயத்துலையும் நினைக்கிறீங்க, ஒரு கொடுக்கணும் வாங்கணும் இதிலெல்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்திருக்குன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. ஓடிபி வந்திருக்குன்னு சொன்னேன். பக்கத்தில் வந்து அந்த பேங்க்கில் செக் பண்ணுறவங்க வந்து சொன்னாங்க போல், அதாவது நெட் சென்டரில், ஆமாம் வீடு காசு வந்திருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லுது எனக்கு கேட்டுச்சு. இவங்க வந்து சரி வச்சிடறேன்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அவள் தான் காசு வந்திருக்கு, ஒரு வீடு கட்ட போகிறோம். ஆனால் வீடு கட்டினாலும் எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா அந்த பக்கம் வீடு நான் ஆல்ரெடி வீடியோஸில் காமிச்சிருப்பேன், அங்கங்கே உடஞ்சிருக்கோம். ரொம்ப வந்து அது வந்து என் ஹஸ்பண்ட் சென்னை வந்த புதுசில் அவங்க கல்யாணத்துக்காக கட்டின வீடு, அந்த எதிரில் இருக்க வீடு இது எல்லாமே. அவரும் அப்போல்லாம் சென்னையில் போயிருப்பார், வருவார். ஆனால் மோஸ்ட்லி அப்பாக்கெல்லாம் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து சாப்பாடு செஞ்சு தராங்க இல்லையா, அதனால் காசுலாம் கொடுக்க மாட்டார், இவர் மட்டும்தான் கொடுப்பாரு. அப்போ கட்டின வீடு தான் அது, உடஞ்சிருக்கு. சரி ஓகே, அவங்க கட்டினா சந்தோஷம் தான். ஆனால் எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் அதை விட இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். அவன் வந்து சொல்லலை, சரி பரவாயில்ல அப்படின்னாலும் ஓகே. இப்போ காசு வந்துட்டு எல்லாமே ஓகே. இப்போ எதுக்கு வந்து இங்கேருந்து இவன் வீட்டுக்கு போகிறதுக்கு, வீட்டிலேருந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகணும். இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் எனக்கு வீட்டுக்கோ அவங்க வீட்டுக்கும் அங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்கும். இப்போ இவர் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்து அவங்க அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போய் நைட் ஆகிடும் அவங்க வரதுக்கு. நைட்டு அப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்து அப்புறமா இவர் வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அது வந்து ஒரு சின்ன ஒரு இது கூட யோசனை கூட இல்லை. எதுக்காக கஷ்டப்படுறாங்க, காலையில் ஹோட்டல் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கடையை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம கூப்பிடுறோமே, அது எதுவுமே ஒரு திங்கிங் வந்து எப்படி இல்லாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் வந்து நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இல்லையா. இப்போ ஏன் வீட்டுக்காரர் அந்த மாதிரி நினச்சிருந்தா எவ்வளோ சேர்த்து வச்சுருப்பாரு. அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவும் சரி, இது நாள் வரைக்குமே இவர் வந்து நம்ம கடமையில் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறத தவிர அவங்களாம் நினைக்கவே இல்லை.
அப்படி இருக்கும்போது இப்போ வந்து மனசு என்ன கஷ்டம்னா, ஒரு விஷயம் அங்கேருந்து அவங்க வண்டி கொண்டு வந்து கொடுக்கணும், நம்ம இங்கேருந்து போகணுமே, அதுக்கு நம்ம வண்டியே நம்ம கொண்டு போகலாமே அப்படின்னு நினைக்கலாம். அவங்க வண்டி நல்லா இருக்கான், ஆனால் வந்து அவங்க மாமியார் வீடு கொஞ்சம் மெயின் ரோட்டில் போகணுமா, அதனால் வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்க, வண்டி வந்து செக் பண்ணுவாங்க, அதனால் நீ உன் வண்டி கொண்டு வா, இதில் போக முடியாது, வண்டி சரியில்லை, ரிப்பேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வண்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா, நான் 50,000 லோன் வாங்க 1,00,000 லோன் வாங்கும்போது அவங்க 50,000 வாங்கினாங்க. நிறைய இடத்துல லோன் வாங்குவாங்க. இப்போ வீட்டில் மாடு 3 வச்சுருக்காங்க, நெல் பயிர் எல்லாமே வச்சுக்கிறாங்க, உளுத்தம் பருப்பு பச்சை. இப்போ உளுத்தம் பருப்பு பச்சை பயிர் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 15 நாள் முன்னாடி வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. எல்லாம் காசு வாங்குறீங்க, ஒரு வண்டி வந்து நீங்கள் சொந்த காசு போட்டு வாங்கினது கிடையாது. என் ஹஸ்பண்ட் தானே வாங்கினேன், அதையாச்சும் ரெடி பண்ணி வச்சு ஓட்டணும் இல்லையா? அதுவும் பண்ணாமல் இவர் வந்து ஒரு சொந்தமாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த டைமில் வண்டி இப்போ கிளம்புனாருன்னா வீட்டில் இருந்து வரதுக்கு அவங்க அம்மா வீட்டிலேருந்து வரவே 5 மணி ஆகிடும். 5 மணிலேருந்து அவர் வீட்டுக்கு வர கிட்டத்தட்ட 7 மணி ஆகிடும். 7 மணிக்கு மேலே நான் வந்து அரிசி ஆட்ட கடைக்கு போகணும் 8 மணிக்கு. அதுக்குள்ளே அவர் லேட்டாக ஆகிடுச்சு. ஒரு வேளை அவங்க இன்னும் லேட் பண்ணாங்கன்னா இவர் வந்து எப்போ நான் அரிசி ஆட்டி மாவு ரெடி பண்ணி எவ்வளோ வந்து டென்ஷன் ஆகுது. அதை நான் வந்து சொன்னேன் ஹஸ்பண்ட்கிட்ட, ஏன் இங்கேருந்து நீங்கள் போய் அங்கேருந்து போது அவங்க வேறு யாருக்கிட்டையாச்சும் ஊரில் வண்டி வாங்கிட்டு போகலாம்ல அப்படின்னா, வேறு யாருக்கிட்டையும் வண்டி இல்லை. அதாவது எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட அவங்க வண்டி வந்து அந்த RN5 இருக்குது, அதில் போக முடியாது. ஸ்கூட்டி வந்து எங்கள் சின்ன ஓரக்குத்தி எங்கேயோ வெளியில் போயிருக்கலாம், வேறு யாரும் ஊரில் கேட்க மாட்டாங்களாமா. அது ஏன் கேட்க மாட்டேங்க உங்கள்கிட்ட? வண்டி இல்லாமல் நீங்கள் கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா வண்டியாச்சும் ஒன்று வாங்கணும், அதுவும் பண்ண மாட்டீங்க. வண்டி வாங்காமல் இந்த வண்டியே வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தா எப்படி? அதோட திருவிழா டைமில் கூட அதே மாதிரி தான். இங்கேருந்து நாங்கள் போன அப்புறமா அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அங்கேருந்து யாரையாச்சும் வீட்டுக்கு வராங்களே, எங்கள் ஒரு குத்தி கூப்பிட்டு வர்றது, எங்கள் மாமனாரோட தங்கச்சியை கூப்பிட்டு வர்றது, எல்லாத்துக்குமே எங்கள் வண்டி தான். யார் சொந்தக்காரங்க வராங்கன்னா எல்லாத்துக்குமே. நிறைய டைம் வீட்டுக்கு வந்தவுடனே அவர் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், என்ன தான் சொல்கிறது, நம்ம என்ன தான் நம்ம குடும்பம்னு யோசித்தாலும் இவங்க நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க எப்போவுமே சொல்லி அதை வந்து கொஞ்சம் சண்டையாகிடுச்சு. ஹஸ்பண்ட்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து அவங்க போயிட்டு அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க, நாளைக்கு மறுபடியும் கடை இருக்குது, இன்றைக்கி ஈவினிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா தான் நம்ம நாளைக்கு காலையில் கடை போட முடியும். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அலசல்? நீங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லிவிடுங்க, வேறு யாராச்சும் வண்டி வந்து ஊரில் கேட்டு வாங்கிட்டு போயிட்டு வந்து கொடுத்துட சொல்லுங்கள். நான் அவர் வேணாம்னு நீ வான்னு சொல்கிறாரு, நான் என்ன வேணான்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் எல்லாத்தையும் சரின்னு சொன்னால் அப்புறம் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, வேறு என்ன பண்ணணும், கோவிலேருந்து நகையெல்லாம் வேறு காணாமல் போயிருக்கு, அப்பாவும் மனசு கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. இப்போ அவங்க நான் போகலன்னா என்ன சொல்லுவாங்க, அப்பா கிட்ட நான் நகையெல்லாம் காணாமல் போயிருக்குன்னு சொன்னேன்ப்பா, நான் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து வரலைன்னு சொல்லிட்டாலுமே நான் வந்து ஊருக்கு போகிறேன் அந்த விஷயம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் மாமனார்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு மாதிரி கூட்டு கொடுக்குற மாதிரி எங்கள் ஒரு பற்றி வந்து பேசுவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற விஷயம் இது வரைக்கும் மாமனாருக்கு தெரியாது. இந்த விஷயம் வந்து நான் இந்த மாதிரி திருவிழா சாமி நகையெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னேன், ஆனால் வரலை அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நாங்கள் அங்கே போன அப்புறமா தான் இவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. 2 மணிக்கு போனாங்கன்னா கூட அங்கேருந்து வீட்டுக்கு வர எத்தனை மணி ஆகும்னு தெரியாது. ஏன்னா அவங்க அந்த காரியம்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக 8 மணி 9 மணி கூட ஆகலாம். அவங்க வருவாரா என்ன பண்ணுவார் எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. எவ்வளோ தான் நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயம் சரி பரவாயில்லன்னு எவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம். நீங்கள் வண்டி வேலை இங்கேருந்து அவர் இங்கே போயிட்டு அங்கேருந்து நீங்கள் அங்கே போகிறதுக்கு நீங்கள் வேறு யார்கிட்டயாச்சும் வண்டி வாங்கிட்டு போயிட்டு வந்துடலாமே. அவங்கக்கிட்ட ஒரு 100 ரூபா யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு கூட நீங்கள் வண்டி கொடுங்க, நான் வந்து போயிட்டு வந்து தரேன்னு சொல்லாமே. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எங்கள் வீட்டில். நம்ம கஷ்டப்படக்கூடாது, அடுத்தவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது அங்கே. நான் என்ன தான் சொல்ல முடியும், முடியலை. இதுக்கு மேலே என்ன சொல்லுவேன். நான் இந்த அளவுக்கு வந்து வீட்டில் நான் எதுக்குமே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்கு பேச மாட்டேன். எல்லா விஷயத்துலையும் ஓகே அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்சு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து அவரே வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டு பேசும்போது எனக்கு நானுமே அவர்கிட்ட சொல்லும்போது முடியலை. சரி பரவாயில்ல, சரிங்க உங்களுக்கு நான் எதுவும் சொல்லணும், நீ அப்படி சொன்னால் நான் போக மாட்டேன், நீ சரின்னு சொன்னால் மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொன்னார். நான் சரின்னு தான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா, இல்லை நீ சரின்னு சொன்னாலுமே எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் போகாமலும் இருக்க முடியல, நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னார். சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ தான் கிளம்பியிருக்கேன், எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியல. நம்ம இல்லாத நல்லதே நினைப்போம். இதுக்கு மேலே சொல்ல என்ன இருக்குது, எது நடந்தாலும் நல்லதுக்கேன்னு நம்புவோம்.
ஒரு பக்கம் புவனேஸ்வர்லேயே கடையை வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இங்கே கடை ஓடாததுக்காகவும் ஒரு விஷயம். இந்த மாதிரி சின்ன விஷயம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு கூட வண்டி கொண்டு வரணும்னு சொல்கிறது இதெல்லாம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் என்ன பண்ண, நம்ம நிலமை அந்த மாதிரி இருந்த காசே கடன் வாங்கி உடனே வாங்கி தான் இங்கேயே வைக்க முடிஞ்சுது. புவனேஸ்வரில் வைக்கணும்னா இன்னும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 2 லட்ச ரூபா தேவைப்பட்டிருக்கும். அதனால் மனசை என்ன தான் சொல்லி தேத்துறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்குது. இது நடக்க போகுதோ அதுவும் நல்லாவே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். நல்லதே பண்ணுவோம். என்ன ஆகிட போகுது. சரி, ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.